இப்பவே மேடப்பா சத்யா மறந்துட்டேன். டைம் என்ன? அஸ்வின் கேட்டா 8:40 8:51 8:51 நம்ம சைடுல அவ்வளவு பேர் டிராவல் அவங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் போயிடுச்சு. சோ அவங்க எதிர்பார்த்திருக்காங்க ஜடேஜாவே போட்டாலும் டிராவல் ஆகுறாரு. ஆமா ஆக்சுவலி இன்னும் 5 minutes கொடுத்துருக்கலாம். நம்ம இதுலேயே இன்னும் 5 minutes வேல்யூ ஸ்டாப் பண்ணி நம்ம டெப்போல இன்னொரு ஓவர் போட்டுருக்கலாம். புரியுது பரவாயில்ல, ஒரு 10 ரன் கம்மியாக இருக்கு. பவுண்டரியே கிடையாது அந்த ஓவரில். ஆனால் 10 ரன். ஆமாம், அந்த ஓவரில் ட்ரிபிள் 2 ட்ரிபிள் ஒன்னாரு. ஓகே முன்னாடியே இன்னிங்ஸை முடிக்க பாப்பான்னு சொன்னா விக்கெட் எடுத்து முடிக்க நானும் தண்ணியா தண்ணி எடுத்து இன்னிங்ஸ் ஆரம்பிக்கலையே. வாக் அவுட்டா? இரு வர இன்னும் மேட்ச் சொல்லிடலாம். அகிலேஷ் இன்னும் வந்துட்டு இதுவே ஸ்டார்ட்டே பண்ணல, ஆனால் தண்ணி குடிக்கிறான் சும்மா. அடிச்ச மாதிரியே இல்லை. 3 ஓவர் 24 போடவே இல்லையா? சாரி மித்துல் தானே, அதான் சொல்றேன். செகண்ட் ஓவர் நல்லா போகுது. தேர்ட் ஓவர்ல இல்ல 2-3 பால் பயங்கர இவன் நல்லா போடுற பால் ஏதோ பயங்கரமா அப்படியே நல்லா உள்ள வருது. நல்லா போடுறது. இவன் தேவையில்லாம ட்ரை பண்ற பால் தான் எல்லாமே வேஸ்ட் ஆகும். இன்னிங்ஸ் முன்னாடி 20 எக்ஸ்ட்ராஸ் குள்ள போடுங்க பாய்ஸ் அடிச்சறானா. நான் செகண்ட் ஓவர் போடுறது பாதி நம்மளே கொடுத்துட்டாரு. 10 போயிருக்கு. பவர் பிளேல 25 எக்ஸ்ட்ராஸ். போடுவாங்க 20 அவரோட 10 போட்டுறாங்க. இதெல்லாம் ஓகேவான்னு வருது. ஜூம் நான் வந்து 3 எக்ஸ்ட்ராஸ் போட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட ஜூம் பண்ணுவோம். டேய் நீ பண்ண ஜூம் பண்ணா ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு. 1 எக்ஸ்ட்ரா கூட இல்லடா. ஓகேயா? நீ பார்த்தா ஒரு எவ்வளோ இன்ச்சு டிவி போட்டாலும் பால் தெரியும். இல்ல சீனிக்கா இருக்கும். அதே கொஞ்சம் கேப்சர் பண்ணலாம். அதுதான் அதுக்கு அங்கேருந்து தான் எடுக்கணும். அந்த சைடு கேமரா வச்சுட்டு வந்துடும். ஓகே, இதுக்கு மேல அம்பையர் கிட்ட தான் ஃபோன் பண்ணுவேன். அவ்வளோ ஜூம் வச்சிருந்தான். அவன் பேட்ஸ்மேனுக்கு வைக்கணும்னு நினைச்சிருப்பான் போல. அவன் கிரவுண்டுக்கு வச்சிருக்கான். எம்டி இஸ் a beautiful ground. Please view guys அப்படினே. இது இந்தியா. ஆமா. இந்தியில சாண்ட் டியூன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு ப்ளம் காணும். ஓகே, 4 ரூபா தானே சொன்னாங்க. 4.2 203 அந்த எது இங்க செம்மையா இருக்கு. சம்மர்ல பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலி விக்கெட் செம்மையா இருக்கு. ஃபாஸ்ட் பால் ஃப்ரெண்டியா தான் இருக்கு. இது அதிக போட் இருக்கு. ரைட் ஸ்ட்ரீட் ஓகேவா? நல்லா வந்து இது நிறைய வாஷ்ரூம் அந்த ஃபிஷிங் ஏரியா எல்லாமே சேர்த்து 4-5 தான். ஆமா ஆவடி டிஸ்டன்ஸ் டாஸ் விக்கெட்டா? ஆமா, கிரீன்னா லைக் ஃபுல் கிரீன், டபுள் கிரீன், அவுட் சைடு ஒன்று இன்சைடு ஒன்று. ஆக்சுவலி அந்த சைடுலாம் கொஞ்சம் குவாலிட்டி அதுல எப்பவுமே நல்லா இருக்கும். அம்பத்தூர் ஆவடி அங்க இருக்கிறதுல எப்பவுமே நல்லா இருக்கும். டிஸ்டன்ஸ் தான் மேட்டர். 7 கேக்குறான். ஆமாடா. ஆர்கேசி 6.5 நான் கேட்டப்போ சொன்னா ஒண்ணுமே இல்ல. தருண் கேட்டப்போ 7 கேக்குறான். எது நம்ம ஆடணும் எது ஏன்னா அந்த ஸ்லாட் வைஸ் ரொம்ப முன்னாடியே புக் பண்ணலாம் ஆவடி. ஏன்னா அது 4-5 சீப்னு சொல்லி எல்லாரும் புக் பண்றாங்க. அந்த ஏரியா கிட்ட ஒரு 10 கிரவுண்ட் இருக்கு.
எல்லாமே 4-5 தான் எல்லாமே புக். ஆனால் லைக் சொன்னாங்க டபுள் க்ரீனு பெரிய கிரவுண்டு வேறு நம்ம 3 டர்ஃப் இருக்கு ஒரே ஒரு ஒயிட் ஒரே கிரவுண்டு. ஜோன்ஸ் ஒரு வாட்டி போகலாம், கார் எடுத்துட்டு மொத்தமாக எல்லாரும் வராங்கன்னா போனோம். கடைசி நேரத்தில் ட்ராப்லாம் சரி வரும். அதுவுமே 2 மணி மேட்ச் அதுவுமே ஜாஸ்தி. 2 மணி மேட்சா? மார்னிங் 6 மணிக்கெலாம் வந்து 10 மணி மேட்ச் ஆனால் ஆர்டிசியை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் பெட்டர் தென் ஆர்டிசி. ஆமாம். அவ்வளோ த்ரோனாக இருக்கும் டீப்பில் கிராஸ்டாங்க. Stack அதுக்கு 7 ரூபா ஸ்டாக் ரெடிஞ்சு அது நம்ம இங்கேருந்து எப்படியும் கோயம்பேடு போய் தான் ஆலந்தூர்லேருந்து தான் 35 இருக்கும். கேட்ச் ராகவ் ஜாலியாக ஒரு கன்ஃபார்ம் காலையில் ஸ்டாப் ஸ்டாப் பண்ணுறாரு. ஒரு வேன் புக் பண்ணி எல்லாம் ஃபுட்பால் வச்சிருக்க நம்ம கூட இப்படி ராகவ் ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. ஓ ஆமாம் ஆமாம் ஸ்கூட்டி வச்சுட்டு ஹைவேல கெத்தா ஓட்டிட்டு சீக்கிரம் என்னால கேட்டாலும் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவன் ஏன் செடியே கரெக்டாக வந்துருக்கான். அது ஃபோன் அடிக்கலன்னா நானும் எடுத்துக்க மாட்டேன். நான் ஃபோன் எடுத்துட்டு ரூம் விட்டு நான் பாட்டுக்கு வெளியே நடந்து வந்துட்டேன். டைம் ஆயிடுச்சுட்டு அப்புறம் டைம் பார்த்தா 5:30. 5:30 இப்போதான் வந்து எங்களுக்கு 5:20 வெயிட் பண்ண 5:30 நான் தான் சொல்றேன் 4 o'clock 4:30 4:40 4:50 5 o'clock 4 அலாரம் வச்சும் எழுந்திருக்கிறேன். ஏவி டைம் வந்து 5:30 வந்தேன். எந்திரிச்சு ஃபுட்பால் ஸ்கூலை பார்த்து போயிடும். 6 கோல் நான் ஃப்ரண்ட்ல ஆடுங்கடா. என்னடா ஜாலி காடி. அதான் அசைன்மென்ட் இருக்கு. அதான் டேய் என்ன பிளேஸ்மென்ட் கொஞ்சம் கேப் தான்டா இது. கேப் ஓகே, அண்ணாக்கு கேப் ஆயிடுச்சு. ஆமா அவருக்கு கரெக்டா அடிக்கணும்னா அது ஃபீல்ட் ரிஸ்கே போயிடும். ரெண்டாவது ஆமா இது வேற ஆளு. லாஸ்ட் பால் அங்க பின்னாடி போய் சிங்கிள் வெல் டன் உள்ள என்ன பண்ணுவானுங்க, ட்ரைனிங் எடுத்து விட்டுருவானுங்க. அஸ்வின் ஸ்ட்ரைக்கே வரல. ஒரு ரன் தான் போயிருக்கு. வைடெல்லாம் போடல. 10 பேர் போட வச்சுக்கோங்களேன், 10 மட்டும் தான் நம்மள பேட்ல வர்றான் தான் போச்சு ஃபர்ஸ்ட் ஓவர். போடுவாங்க. 10 ஓவர்னா வந்து பவர் பிளே போடுவாங்க. 10 பேர் 10 பேர் எடுத்து போறாங்க. ஸ்கோர் கார்டு வரதுக்கு முன்னாடியே அண்ணா வாட்ச் பண்ணி ஆடுங்கண்ணா. பாலை ரொட்டேட் பண்ணாக்கி பால் போஸ்ட் பண்ணனும். சைக்கிள் ரொட்டேட் பண்ணு. போஸ்ட் பண்ணு. ஆமா ஒரு மினிட்டோ அன்னைக்கு எம்டில வேற நான் பார்த்தேன். ஆசரே கிடையாது. ஆனா நெட் 4 பாயிண்ட் தான் நல்லா இருக்கு. யாருனால ஐடி அப்ப யார் கண்டுபிடிப்பா? யார் வெல் டன் பை. இல்ல நம்ம லைன் பண்ணும்போது செவன் நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி சொல்றது, நீங்க என்ன அட்டோஸ் லைன் பண்ணுங்க, ராவலிங் சாக்கர்ல வர மாதிரி பண்றாங்க. அண்ணா பால் வர விட்டு ஆடுங்கண்ணா. பவுன்சியா தான் இருக்கும். அதெல்லாம் ஆடாது, ரோட் மேல ஆடாது. இப்படி பார்த்து வச்சுங்க, இதே பார்த்து கீழே கொஞ்சம் வச்சுங்க, அண்ணா வெயிட் பண்ணி ஆடுங்கண்ணா. அஸ்வின் ஹலோ சொல்லுமா. 90 இருக்கா? அதான் 120 ஆமா எல்லாரும் இதே வச்சிருக்காங்க. மாட்டி வச்சிடலாம். அப்படி மாட்டி வச்சிடலாம். 9 மணிக்கா? ஏன்னா பார்த்துக்கலாம் என்ன வந்து சரி ஓகே விடு. எல்லாமே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சரி நல்லா தான் இருக்கும். இல்லை அவங்கள்ட்ட கேட்கணுமே, இல்லை லேட் ஆகிடுச்சுன்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும். நான் கேட்டு கூப்பிட்றேன். ஐபிஎல் கொஞ்சம் ஆடுற கஷ்டம். போஸ்ட் பண்ணா ரெகுலரா யோசிக்க மாட்டேங்கிறேன். ஃபுல்லாக அதே லைனில் போடணும்னு யோசிக்கிறேன்.
ஆமா பேட்டிங் வர சொல்லுங்க 2-3 hours இல்ல அது பார்த்து என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஏய் பிளேயர் ஷார்ட் பாய் அவரு கால்ல தடுக்குறாரு நீ போறா என்னடா அந்த பிளேயர் ரவி கிருஷ்ணாய் மாதிரி உங்க சாவி ஆமா எதுக்குடா அத சாமி போன் எல்லாத்தையும் வெளில எடுத்துருக்க உள்ளே வச்சு பேட்டிங் ஆடுறாங்க உள்ளே வைக்கலையா நீ நல்ல ஆள்றா நீ ஏன்டா கூட்டிட்டு போனீங்க நைஸ்டா அதே வச்சிருங்க அம்மா திட்டுறதுல ஏய் கால் குடுறா ப்ராப்பரா ஹலோ மார்னிங் சார் யோகன் ஓ சரி 10 மணிக்கு வரீங்களா சரி ஓகே ஏய் 2-2 ஓடலாம்டா ஈஸியா பண்றா அப்படியா சரி ஓகே இன்னொன்னு ஓடலாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஓடலாம்டா செகண்ட் வெளிய கொடுத்துறோம் பட் ஆனா ரன்னோட்ட கிடையாது கீப்பர் இருக்கு அவங்க பின்னாடி ஹாப்பி கேஷ் கேக்குறாங்க டைம் எடுத்தாடு அவன் டைம் தான் இல்ல அவனுக்கு அதனால தான் சீக்கிரம் வந்துட போறான் இது ரொம்ப நல்ல பால் மிக்சிங் பண்ணிட்டேன் மிக்சிங்கா மியூசிக்கா நல்ல பால் இல்ல 4-4 ஃபர்ஸ்ட் பால் பயங்கரமா அதுக்கப்புறம் பாலுக்கு நல்லா போனாங்க கையில் பிடிச்சா வர மாட்டேங்குது போல இதுல அந்த வீக் டே டோர்னமெண்டா நீ என்னாச்சு அந்த வீக் டே டோர்னமெண்ட் அதுவா 2 மேட்ச் 6 மேட்ச்ல 2 மேட்ச்ல 6 மேட்சா இல்ல 6 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சாங்க 2 மேட்ச் ஆடுறேன் ஒரு மேட்ச் ஜெயிச்சோம் இன்னொரு மேட்ச் நான் ஒண்ணு டீம் டீம் வந்து அவ்வளவுதான் அது ஒன்றும் 6ல 2 வின் பண்ணிருக்கீங்க 6ல 2 வின் பண்ணோம் அவ்வளவுதான் 4 வின் பண்ணோம் அதுல ஒரு வின் நீ எந்த ஒரு ஐடியா அதான் சொல்லுவாங்க ஆனா யாருமே இருந்தா அப்ப மினிமம் 3 வின் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா நான் எங்க போட்டீங்க ஹலோ அது வந்து மாங்காடுல கிரவுண்ட் செஞ்சுரி பார்க் அங்க வந்து ஹெட்லைட்ஸ்லாம் போட்டுருக்காங்க இவர் ரைட் நல்லா ஓன்ஸ் ஓ அதோட எல்லா பாலும் அங்கதான் போகுது அது பிச்சேட் ட்ரை பண்ணல போட்ரோ ஹலோ அந்த கிரவுண்ட் நல்லா இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஃபுல்லா கிராஸா இருக்காது ஹலோ ஹலோ ஒரு 9:30 10 மணிக்கு வர சொல்றாரு 9:30 கொண்டு வந்து விட முடியும் நம்ம போறோம் அது கூட எப்படி விக்கெட் நல்லா பவுன்ஸ் அவங்க வாங்க போயிருக்காங்க சரி சரி டாப் 5 ஒரு ஸ்டாப் சரி பிச் பண்ணட்டும் ஆக்ஷன்லாம் நல்லா ஸ்மூத்தா இருக்கு பிளேனா சூப்பர்னா
வேலை கட்டி தரான் வேலை எல்லாரும் கூட இல்லை விளையாட்டு நிற்கிறான் பிளேட் நான் பரவாயில்ல ஆன் பண்ணி ஆன் பண்ண ஓ முன்னாடி வந்து கடைக்கு இங்கே கார் கொடுக்குறான் பரவாயில்ல இட்ஸ் ஓகேண்ணா ஊர் படம் யார் செகண்ட் ஓவர் போட்டா கேம் ஆயிட்டாங்களா ஷாட் போலாம் 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 ஓடலாம் 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 ஓடாது ஓடலாம் ஓடுங்கண்ணா ஓடாதுன்ட்டா பால் ஓடாதுன்ட்டா அவுட்லைல கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் 45 இருந்தாங்க சொன்னல தரம்சாலா ஏய் பிளேயர்டா டேய் வெல் பிளேட் வெல் பிளேட் வெல் பிளேட் அது ஓகே போலாம்டா வெல் பிளேட் ஆஷ் இந்த விக்கெட்ல அவருக்கு அந்த பால வெயிட் பண்ணி ஆடணும் அதான் ஒரு நோ பால் நோ பால் 6 னா அஷ்வின் அடிப்பான் வீடியோ எடுக்கலாமா நம்ம அவரே ரெக்கார்ட் நான் எடுத்தா ராசி இல்ல 3 வாட்டி ஏய் 3 வாட்டி எடுத்தா அவுட் வீடியோ ஃப்ரீ ஹிட் ஓ இப்போ எந்த மேட்ச் ஃப்ரீ டாஷ் நம்பர் 7 bowling ரொனால்டோ ஃபேன் அட்ஜஸ்ட் ஆகுது அட்ஜஸ்ட் ஆகி வாங்கி கைலாசர் ஓட்டு கரெக்டாக 30,000 ஓட்டு ஓடு 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 4 கன்ஃபார்ம் 4 ஷாட் ரா பாய் வெல் பிளேட் என்ன பாட்டு தூக்கிட்டா பவுண்டரி அடிச்சா பேட் அப் ஷாட் ரா டேய் 21 100 ரூபா போதா எனக்கு ஒரு நாள் என் வைஃப் வந்து சொல்லுவாங்க அந்த வைஃப் கூட ரெகுலர் ராகவ் 35 நாள் வேற வெளிய பைக்ல போயிடுவேன் அகிலேஷ் அண்ணா வந்து 20 பால்ஸ் ஆடிருக்காரு
லாஸ்ட் மேட்ச் அப்படிதான் இருக்கு. நான் ஸ்ட்ரைக்கர் விக்கெட் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் 35 for 1. விக்கெட் நான் ஸ்ட்ரைக்கரா 35 for 1 நீ நான் கேக்குறா? அதுக்கு எப்படி நைஸ் ஒன் டபுள் மேக் இட் டபுள் கன்ஃபார்ம் மேக் இட் டபுள் டா ஓடலாம் இதெல்லாம் ஈஸி டு. வெல் டன் டாடே ஸ்டார்ட் அப் ஸ்லோவா ஓடுறாங்க. குட் ஒன் ஆஷ். வீடியோல சேர் பண்ண ஷாமன் வாய்ஸ் மட்டும் நல்லா கேக்குது இது நீங்க உங்க வேற நீங்க நைஸ் ஒன். எங்க இருந்து இதோட பயங்கரமா ஸ்டிக்கர் மேனேஜர் எல்லாம் இருக்காங்க. அவன இது ஏப்பா ரெண்டு பேர் எல்லாம் வந்து ஹைபிரிட் வராங்க. மண்டே வந்து சைடு ஆஃபீஸ் பட்ட பார்த்து எந்த இயர் அது? ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். நீங்க வேணா அவங்க ஹாஸ்பிட்டல் அங்கே யூஸ் ஆகுது. காலை 25 எத்தனை முடியாது. நல்லா கிளீனா அடிச்சிட்டு இருந்தாரு ஷாட்ரா. லேட் ரெடி ஓடலாம். டேய் டேய் எங்க நின்று வேணாம் அவர் வரவே இல்ல அகிலேஷ்னா யூ ஆர் குட் ரன்னர். டோன்ட் வாட்ச் தி பால். பேட்டிங் அப்ப ஃபாலோ பண்ண போறோம் அப்ப திருப்பி சொல்லுவோம். ப்ளீஸ் வாட்ச் தி பால். ஆமா. யூ ஆர் குட் பேட்ஸ்மேன் ஓ டாம். என்னடா பையன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஓப்பனர் மாதிரி நல்ல சிங்கிள்ஸ் நாளையா க்ளோஸ் எட் டாம். Plate. ஸ்லோவா ஓடியாரா? எப்போடா ரேஸ் 7:30 என்னது? ரேஸ். சரியான டீம் பிளேடா இன்னைக்கு ரெட் புல்ல. அட்டார் ஆட்ரா போய். பரவாயில்ல நல்லா நைஸ் ஒன் நல்லா மீட் ஆகுது அது பாரு. அன்னைக்கு இப்படிலாம் ஆடலையா அவரு அன்னைக்கு நீ கூட இருந்த இல்ல அன்னைக்கு நீ நல்லா அதை கேட்டேன் நீ நல்லா ஆட் பண்ணி ரொட்டேட் பண்ணி இப்ப அகிலேஷ் நல்லா ஆடலன்னு சொல்றியா? அகிலேஷ் சொன்னான் அவன் அஸ்வின் சொல்றான் இல்ல இப்போ அகிலேஷ் அண்ணா நல்லா ஆடலன்னு ஓடலாம். நைஸ் டா டேய் அஸ்வின். சூப்பர்ரா. நைஸ் ஒன். ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க. அதான் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஆனா அவன் வந்து நீ உள்ள போனா அக்கிய பேக் ஃபுட் கொஞ்சம் ஆட சொல்லு. வந்து பவர் பேக் ஃபுட் ஆட மாட்டான். இந்த பால் இறங்கி வந்து ஸ்ட்ரைட் அது எப்பவுமே ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்தா பேக் ஃபுட் ஆடுவான். இல்ல இறங்கி வந்து ஸ்ட்ரைட் ஆனா மேக்ஸுக்கு ஃபேவரா. ஏய் சி போலாம். 50% கரெக்ட் மேக்ஸுக்கு கடைசி Important செக்டார் அங்க தான் வந்து power. இறங்கி வந்தா மட்டும் தான்டா சொன்ன நீ அப்போ இறங்கி வந்து என்ன ஸ்ட்ரெயிட் டு பண்ணிட்டான்? ஸ்ட்ரெயிட் டு இது first power. அதான் சொல்றேன் 50% இது So, இவனை first power ஸ்கோர்னா? பண்ணிட்டு கடைசி செக்டார்ல இவன் ஸ்லோ டவுன் பண்ணிட்டான். ஸ்லோ டவுன் பண்ணி மேக்ஸ் கிட்ட வந்த உடனே ஸ்லிப் ஸ்ட்ரிங் அப்படி பண்ணியும் வந்து 3 times faster டா. 32 கிமி 1 ஆமா கிமி 1 மேக்ஸ் 6 எவ்வளோ? ஆக்சுவலா நாரிஸ் ஆக்சுவலா செம்ம பேஸ்டா வந்து அவனும் பேட்டரி சேஞ்ச் பண்ணனால 10 பிளேஸ் கிரிப் பண்ணாச்சு. அவன் தான் வந்து கடைசி கால் Q3 வரைக்குமே T1ல இருந்தான். பவர் பிளே முடியல. ஒன் மோர் இல்ல அருவாலாம் குத்தா இதே அருவாள் மாதிரி தான் ஆடுவாங்க
எப்போ ரெடி ஆனாலும் விக்கெட் போக மாட்டேங்குது. எப்போ ரெடி ஆகிட்டு உட்காந்தாலும் விக்கெட் போக மாட்டேங்குது. அதே அது பால் வீட்டில் வந்து ஷேடோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபுட்பாலுங்க வச்சுட்டு பேட் வச்சு அடிச்சுட்டு அது பாலில் போட்டு பவுன்ஸ் போவாங்க. அவ்வளோ ஷேடோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஃபுட்பால் வச்சா ஆமாம், கிரிக்கெட் பால் வச்சா நைஸ் ப்ளே டபுள் மேக் இட் டபுள் அது கொஞ்சம் கஷ்டம். வராது அவ்வளவுதான். இந்த பேட்டில் படுறதே தெரியாது. நைஸ் ஒன் அம்பையர் அடிக்க போகிறாங்க. இல்ல இன்னும் க்ளோஸ் கால் மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் ஓகே இது கண்டிப்பா சொல்லணும். குட் கால் லக்கி. எனக்கு க்ளோஸ் கால் வெல் டன் ஒரு த்ரோ நைஸ் ஒன் த்ரோ மட்டும் பாத்துக்க. அவர் டக்குனு த்ரோ அடிச்சாரு ஃபுல்லா. த்ரோ நாங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் கரெக்டாக த்ரோ பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறது? எப்படி 25 எக்ஸ்ட்ரா? போய் டேய் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் போய் பாருடா. ஃபர்ஸ்ட் இவனே 7 போட்டான் ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும். அதான் ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படியா? வைட் 4. வைடு 4 + 1 வைடு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. இல்ல அது நவீன் வார்ம் அப் தான். ரெடியா இருந்தா பிடிச்சிருப்பான் அந்த 4. ஏய் அதெல்லாம் அன்பார்ச்சுனேட். நீ தான பிடிக்கணும். ஸ்டேட்மென்ட் நீ தான. நான் எவ்வளவு தான் வரான். ஷாட் தான். ஏய் ஓ மை காட். இப்படி போதா ஒரு ஓடுனாவே. அவர் உள்ள வரும்போது சத்குரு பைக் என்னோட சீட். சத்குரு சைக்கிள்ல விழுவாரு அத பாத்து. சத்குரு அவன் அப்படியே தாடியிலே வகுடு எடுத்து அது மாதிரி தான் ஆகும் நினைக்கிறேன் அவருக்கு. அவர் ஓடும் போது இப்படி போகுது தாடி. அது அதையே ரசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. சீப் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தாடி. எங்க அக்காட்ட சொல்லணும் போல. அவனுக்கு பொண்ணு பார்க்காத காந்துடுறேன்னு. பரவாயில்ல ஹார்ட் லக். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் இருந்தா பிடிச்சிருக்க மாட்டேன். காலால எப்படி இன்னைக்கு நல்லா பண்ணான். யார் அவனா? போன மேட்ச் தான். ஆமா தேர்ட் மேன்ல ஒழுங்கா பிடிச்சிட்டான். முன்னாடி உட்காந்துட்டான். தெரியலையே நான் பார்க்கலையே. என்ன ஒரு 12. ஆமா 12 மேல இருக்கும். பவுண்டரி போடல. நிறைய பால்ஸ் ஆனா போய் 11. you were at 1.11 27 from 20 balls-ல இருந்தீங்க. Eleven of 24 balls. Nice one, Sri. இல்ல இதுவே பளிச்சுன்னு அடிச்சாரு. நல்லா பிடிச்சாரு. மேபி இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு அடிச்சிருந்தா கையில போட்டு வைக்கணும். அவர் ஹைட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 business days-க்கு அப்புறம் தான் அவர் கீழே குனியணும். அவர் வந்து எப்படி அவ்வளவு குயிக்கா ரியாக்ட் பண்றாரு? ஃப்ளெக்சிபிளா இருக்காரு. மாதிரியா? வரைக்கும் கொண்டு போகாதீங்க பாய்ஸ். Played see double Ash. Nice one Sri. Good. ஐயோ இந்த சைடு செம்ம பெருசா இருக்கு. கவர் பண்றது ஆளே இல்லையோ அடிச்சுருக்கலாம். இங்க இருக்கானா?
வெல்டன்டா ஸ்ரீராம். கமான் ஸ்ரீ. ஒரு இட்லி வாங்கிட்டு இட்லியே கிடைக்கும். ஒரு ஓடு 2 ஓடு 1+2. அங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஆக்சுவலா நான் போகும்போது இட்லி இருந்துச்சு. அப்படியா நீ சாப்பிட்டியா? ஏய் இட்லி எல்லாம் அத சொல்லல பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் போகும்போது இட்லி இருந்துச்சு நிறைய. ஓகே அப்பவே பார்சல் இருந்து போட்டு அதான் போனவனே இப்ப கட்டி வச்சிருங்க நான் சொல்லிருக்கேன். யோசிக்கல. சரி இருக்கும். அதெல்லாம் காலியாகாது அப்படின்னு நம்பிக்கையில உட்காந்துட்டேன். சரி வடை ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். வருத்தப்படாத விடு. சாப்பிடு நீ சாப்பிடு. நீ ஏபி மட்டும் தானே கேட்டது ஒரு வடை தான் எருமை மாதிரி. இதுல வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கலாமா? எக்ஸ்ட்ரா இன்னைக்கு ஆல்ரெடி நிறைய இருக்கு. எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்னைக்கு? 25. ஆனா நம்ம முன்னாடி போட்டு வந்ததே பரவாயில்ல. ஒரு கேம் 20 கீழே போட்டு இது சொல்ல முடியாது. அதுவும் 21 நினைக்கிறேன். ஆடி 20யா? 21 நல்லா வைக்கிங்ஸோட விளையாடல தெரியாது. எக்ஸ்ட்ராஸோட கம்மி ஸ்கோர் பேட்டிங்ல அடிக்கும். 54 எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் போடுறேன். நைஸ் ஒன் நைஸ் ஒன். 54 எக்ஸ்ட்ரா போட்டது கூட பிரச்சனை இல்லடா. அத கூட அந்த ரன்னை கூட திருப்பி அடி. ஆமா 28 ரன் ஆல் அவுட். ஆல் அவுட். ஜாஸ்டோட டீம். இல்ல ஜாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா அதுக்கப்புறம் டீம் பேரு டீமே டெலிட் பேர் மாற்றம் பண்ணிட்டான். ஹிஸ்டரி தெரியும். வைக்கிங்ஸ் நல்லா இல்லன்ட்டு அதுக்கப்புறம் பிளாக் அசெஷன் மாத்தியாச்சு. வைக்கிங்ஸ் நல்ல பேர். பேர் மட்டும் தான் நல்லா இருக்கு. நைஸ் ஒன் போடலாம். நான் 2 நோ பால் போட்டேன். மேட்ச் ரெடி ஆகும். ஸ்ரீராம் ஒன்று போட்டான். நோ பால் எதுக்குமே பெருசா ரன் போடுவாங்க. ஷாட் ரா ஏய். ஓடலாம் 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 ஷாட் ஓடலாம் ஓடலாம். நின்னுச்சு. ஆக்சுவலா அங்க போனது வந்து 4. அங்க ஒன்னு ஏய் வெளிய வச்சு போடுறா. போறது வேற இப்படி ரெண்டு கையில இப்படி மேடா. இல்லன்னா அதுதான் கேக்குறோம். இல்லன்னு இருக்கான். நாயே அதெல்லாம் என்ன அப்படி சொல்றேன். போன மேட்ச் வந்து தருண் டீமோட போனபோது இல்ல கேளுங்க நான் வந்து ரொம்ப உண்மையா விளம்பியா ஆனா போயிடுச்சுங்க அப்படின்னுட்டேன் நானு. அவனுங்க அங்கேருந்து வந்து என்ன அந்த திட்டுறானுங்க. ஏன்டா இதெல்லாம் சொல்றாரு? நீ உடனே கேட்டுக்கோ. ஏன்னா சிக்ஸ் அடிக்கிறனால பால் போடுறேன்னு கேட்கணும். உன் மேலதான் தப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் தப்பு இருக்கீங்க. இல்லடா உன் மேலதான் தப்பு இருக்குன்னு நீ அவங்கள சொல்லியிருக்கணும்னு சொல்றான். ஆக்சுவலா அந்த பேட்ஸ்மேன் எல்லாரையுமே பயங்கரமா துவம்சம் பண்ணியிருந்தாரு. எப்படி போட்டாலும் அடிச்சிட்டு இருந்தாரு அந்த ஆளு. இது 24 பால்ஸ்ல 70 ராகோ மாதிரி. சரியான பேட்டிங் அந்த மேட்ச். நம்ம டவுட் தெற்கல சொக்கா அவர் எப்படி டீம் வந்து இருக்காரு? தெற்கல சொக்கா ஓஜியா இருக்காரு. எப்படி இந்த டீம்ல இருக்கான்னு கேக்குறேன். ஆமா ரொம்ப சைலண்டா இருக்காரு. செகண்ட் ஒரு எல்லாருக்கும் வராது. ஒரு சில 50 பால் ஆடினாரு. பாவுண்டா ஆடின மனுஷன் போட்டு திட்டிட்டே இருக்காங்க. கிட்ட வந்து சுபாஷ் சுபாஷ் அவரை போட்டு ஏய் அவன் இல்ல மொராலே போயிரும். அது எவ்வளவு அடிச்சாரு பால். 35 நல்லா வந்தா மாதிரி கேட்ச். நீங்க நம்பர் 7 நம்பர் 45 எல்லாம் பவுலர்ஸ் போறாங்க. இவர்தான் ரெண்டு 45. ரோஹித் சர்மா பயங்கரமா கத்திட்டு இருந்தாரு. இங்க இது ஒருத்தர் bowling போடுறவரு 45. அவரும் 45. ஆமா இது என்ன இது?
கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா ஒரு டீம்ல ஒரு ஜெர்சி உனக்கு ஆர்டர் 41 நான் எப்படி கோவப்படுறேன் அதெல்லாம் என்ன கோவப்படுறேன் ஷாட்ரா பாய் நைஸ் ஒன் ரெண்டு பேரும் பேக்கப் பண்ணிட்டாங்க ஸ்ரீ நீ எதுக்கு பண்ண ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிடுச்சுடா ஜெஸ் கம்பெனி அடிக்க போறது சொல்லுமா ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிடுச்சு ஆன் பண்ணுங்கடான்னு சொல்லுவான் மனசே விட்டுருவோம் வந்துட்டு சொல்லுவோம் ஓ இந்த ஷார்ட்னு சொல்றியா அந்த ஷாட் தான் தம்ப்நெயில் இப்போ அப்போ அந்த போஸ்ட் அப்படி ஐபிஎல் லோகோ அது வேறடா பரவாயில்ல ஈஸி ஈஸி கால் எப்படி டேய் 88 பால் 96 ரன் அடிக்கணும் டெவிலியர்ஸோட கம்பேர் பண்ணுவோம் பட் தெரியல இங்க பாரு சிங்கிள் கட் பண்றேன்னு 4 அவுட்னு இருக்கும் வெல் கேப்டன் தேவலா தான் புடிக்கிறாரு தேவலான கேட்ச் விட்டுறாரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணா கேட்ச் பண்ணுவோம் எதனா பண்ணணும் எதுவுமே இல்லைன்னா எப்படி யூஸ் பண்ணுறது ஆனால் வாரம் வாரம் வின் பண்ணி ஏமாது தண்ணி மதன் இன்னும் 3 விக்கெட்ஸ் 100 விக்கெட்ஸ் நானும் பார்த்தேன் ஆ இந்த மேட்ச் இருக்கு ஆமா அப்போ இன்னும் ஒண்ணா ஏய் டிஎல்எஸ் பார் ஸ்கோர்னா கண்டிப்பா இப்போ மழை பெய்யாதா இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு சொன்னேன் டிஎல்எஸ் பார் நம்ம ஸ்கோர் 46 பேசிட்டான் அப்போ ஓய் ಟಿ-ಶರ್ಟ್ ಏನ್ ಜನ ரெட் டி-ஷர்ட்டா இவரா 51 எல்லாம் கிழப்பாடு தான் விளையாடுறது நானே கிழப்பையதான் 2 ஓவர் போட்டா மூச்சு வாங்கிடும் வந்து உட்காந்துரும் இல்ல அவர் இருக்கார்ல ஃபர்ஸ்ட் பால் கோல் எடுத்தீங்க அவர் வேலையை கிரியேட்ல இருந்தான் வேலையே கிரிக்கெட் ஆமா நான் பார்த்தேன் ரன் அடிச்சிருக்காரு அப்படியா 20,000 நீ விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க 15 பால் 50 ரன் அடிச்சிருக்காரு இல்ல ஆமா ஆக்சுவலா நாங்க பார்த்துட்டு சொல்லிருந்தோம் ஸ்டார்ட்ஸ் பார்த்துட்டு அப்படி உழப்பாரு இத கேக்க ஸ்ரீராம் இல்லையே இல்ல தெரியும் அவனுக்கு அதனால அடிக்க ஆரம்பிச்சாருன்னா இந்த சிங்கிள் விளாட்றதுலாம் தெரியாது அடிதான் தேர்ட் மேன்ல இருக்காரு அவர்தானே ஆமா ஆமா ஆள் தான் உருண்டையா இருப்பாரு இப்ப அடுத்த மேட்ச் விளையாட போறாரு 10 மணிக்கு இங்கே வீக்டேஸ் வா. விளையாடுவாரு எல்லா நாளும் விளையாடுவாரு அது இங்க ஐபிஎம் வேலை செய்யறாரு ஓகே ஆஃபீஸில் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் வீட்டில் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி சொல்லிட்டு போய் பேட்டிங் கூட விளையாட்டு வந்துடுவார் எல்லா கிரௌண்ட்லையும் அவரை ஃபாலோ பண்ணுங்க வாரத்தில் மட்டும் எவ்வளோ 9-10 மேட்ச் விளையாடுவார் 10 மேட்ச் ஒரு வாரத்துல அவர் பாருங்க பேட் எவ்வளோ வச்சிருக்காருன்னு லீஸ்ட் பேட் ஒரு 3-4 பேட் வச்சிருக்காரு வேலையாக தான் இருக்கிற காசுலாம் அழிச்சிருவார் அந்த மாதிரி பேட் 60,000 70,000 அது 2 பீஸ் 60,000 ரூபாய் வேலை ஒரு ஃபர்ஸ்ட்ல நம்ம டீம் கிட்ட எல்லாம் சேர்த்து பேசாம நம்ம டீமுக்கு ஸ்பான்சர் பண்ண சொல்லி கேட்கக்கூடாது அந்த கிட்டாக பாருங்க கிரேசி இதுதான் அந்த ஹர்ஷல் கிஃப்ட் அது வெயிட்டா இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும் எந்த மீம் ரெஃபரன்சஸும் புரிய மாட்டேங்குது இல்ல அவங்க எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டாங்க அதான் இல்ல
நானும் பார்த்துட்டேன் இத்தனை மாசம் நான் பாகிஸ்தான் ஒரு பேட்டிங் போட் பண்ணாரு எம்பி பாலிசின்னு சொல்லிட்டு இவன்லாம் விளையாடுவாங்க சுயம் மலிக் நீ வந்து நல்லா எல்லாரும் கேட்கும்போது போட்டிருந்தேன்னா வந்து ஓகே கொஞ்சம் பேர் ப்ராசஸ் சர்ச் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வரேன். ஆசை நிக்க சொல்லு யார் நவீனே பாலர் ரன் தான் நின்னு சிங்கிள் செட் நின்னு சிங்கிள் செட் நவீனே ரொட்டேட் மட்டும் அடிக்கிட்டு பரவாயில்ல. You have a good news. நீ வந்து ஒருத்தர் விக்கெட் எடுத்தல ஃபர்ஸ்ட் பால் அவர் 60,000 ரூபாய்க்கு பேட் வச்சிருக்காராம். இல்ல அவர் வந்து மஜாவா ஆடுவாங்க தெரியுமா? வாரத்துக்கு 10 மேட்ச் ஆடுவாராம். அடி வாங்க பார்த்துட்டு தான் அவன் வந்து அடி வாங்கிட்டீங்க அவர்கிட்ட முன்னாடி ஒரு மேட்ச் அடி வாங்கிருக்கேன். சமடியா அதனால தான் வீழ்ந்துட்டாரு விக்கெட் 2 overs 50 20. பட் ரொம்ப சின்ன கிரவுண்டில் ஸ்ப்ரே வச்சிருக்காரா பால் நீ இப்போ டீம் இந்த இதில் சீரியஸ் யார் ஜாஸ்கா அவர் விக்கெட் உனக்கா? எடுக்கணும். ஆமாம் நீங்கள் தான் பிளான். இந்த டீமோட முன்னாடியே ஆடிக்கிறீங்களா? இந்த டீம் யூடியூப்ல வந்துரும் யூடியூப்ல வீடியோ எடுக்கிறேன். டீமுக்கு இது வந்து பெருங்கலத்தூர் பிரான்ச்சஸ் டீம் பேர் போட்டு பிரான்ச்சஸ் பெருங்கலத்தூர் பிரான்ச் நம்ம கூட அப்படி கோயம்பேடு போட்டு வாங்கல ஒரு மேட்ச் வீட்டில் ஆடுவாங்க வீட்டில் லவ்லி நவீன் நேராக ஃபீல்டு பிடிக்க மாட்டாங்கிற டவுட் எனக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. கீழே இருந்தாலும் பார்த்தேன் கொஞ்சம் பிடிக்க மாட்டான்னு நினைச்சேன். குடிச்சு பிடிச்சிட்டான். இல்லை லெஃப்ட் ரைட் பண்ணி அப்படியே நின்னான். டீமே நவர்ல பேக்வர்ட் பண்ணி கீழே ஆனா நல்லா இதுவாக ஏதோ போட்டியடா போடுறேன். கவனிக்கவே இல்லை அதுதான் நாங்களும் பண்றோம். ஓ ஓகே Nice, Naveen. சூப்பர் நவீன். Good one, Naveen. போல்ரா கிளவுடியா இல்லையே இந்த கேட்டேன்டா. ரெய்னி கிளவுட் அப்போ பரவா இருப்பாங்க. இல்ல ஓ பேட்டப் என்ன ஃபுல்லா ஆட்டுவா சரியா? பால் அவன போட்டு டைம் கேட்டே இருக்கான். கைக்கு ரொட்டேட் பண்ணுங்க. எங்கடா போறோம்? ஏய் நீ ஒருத்தருக்கு ஆடுறா சரியா? பேட்டர் ஸ்டீல் பில் பண்றது டைம் இல்ல. கோட்டை
ஏ போல்றா டேய் எங்க வர்றா இந்த மதனே ஏ லக்ஷ்மண் எங்க வர்றா எங்க வர்றா டேய் டாடா சொல்றா பரவாயில்ல வெல் பிளேட்ரா. டைம் யாராவது சொன்னாங்களா உன்கிட்ட? பாத்தியா? ஏலியா கிளம்பணும் ஏலியா நல்லா போட்டடா அப்படியே போடுறா லக்ஷ்மண் ஜெயிச்சிட்டாங்க நான் சொன்னேன்ல 10:50. ஒரு ரன்ல ஜெயிச்சிட்டாங்க ஆ ஆ 70 balls 80 runs. இவரும் அட்டாக் பண்ணி ஆடுவாருன்னா அட்லீஸ்ட் Nice one. நல்லா இருக்கணும் 4. பிளேட் பிளேட்னா அது ஷாக் ஆயிட்டாரு Nice one. பிளேட் பிளேட்னா 2 covers. எவனை தாண்டா அங்க நிப்பாட்டுறது ஐயோ மறுபடியும் சத்யா. ஒன்னு அடிச்ச பேர் மூஞ்சில வாங்கிட்டான் ஒரு அவரை கிடையாதுண்ணா இவன் தான் போய் அவரே பிடிச்சிருக்காரு வந்ததுக்கு 2 விக்கெட் எடுத்துட்டேன். ரெண்டும் வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணிட்டேன். அது பார்ட் டைம் ஜாப் நான் ஃபுல் டைம் ஜாப் ஒழுங்கா பண்ணல. பண்ணலடா. போய் அந்த இன்னொரு புதுசா எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா ஆமா கொஞ்சம் பரபரன்னு ஆயிடுச்சுட்டேன். ஆமா அப்சன் அவுட் ஆனதும் கோவமா போடுறா டேய் எனக்கு கோவமா போடணும். ஐ திங்க் யூ ஹேவ் டு சே தட் ராகு. அதெல்லாம் சொன்னா 140 போடுவாங்க. ஸ்டிக்கர்ல மூஞ்சி வச்சு போடுவான். டேய் என்ன பண்றீங்கடா? போஸ்ட் கொடுக்க போறான். போஸ்டா. ஏய் டேய் பானம் மறக்காதீங்கடா. ஏய் நவுந்து போங்கடா வெண்ணிங்களா? அது வந்து ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ணு. டேய் வலி விடுறா. போஸ்ட் இல்ல. கோவமா போடு ஒரு 6 தடுக்கணும் வச்சுக்கோங்க. எத்தனாவது ஒரு போடா. அருமையான பவுண்டரி. இல்ல அந்த மாதிரி காணுமே. அங்கதான் நிக்கிறான். டீப் பேக் ஒன்னு. இல்லடா என்ன ஜெர்சி அது? ஈக பார்ட்னர்ஷிப் இருக்கணும். லக்ஷ்மண் 72 பால் 78 ரன்ஸ் நீ எவ்வளோ ஓவர் போட்டீங்க இல்ல அதுக்கு எதுக்கு சீக்கிரமா 3 ஓவர் போட்டீங்க லக்ஷ்மண் நீ 3ஆ 2 3 5 ஓகே bowling நல்லா தான் போறான் பால் பிடிக்க மாட்டான் நம்மளே போய் பண்ணிடலாம். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அரசு லேடா நவீனே. நம்ம இப்போ ரெண்டு நைஸ் ஒன் நவீன். நைஸ் ஒன் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்க. குட் ஒன் பட்டுச்சுனா இங்கே போய்டும். நான் டக் அவுட் சும்மாடா டாப் ஆர்டர் டக் அவுட் அவன் ரெண்டு பேரும் தெரியல சாயங்காலம் தான் 100 நான் போலான்னு இருக்கேன் இந்தியாவில் ஓடுது மதியானம் எங்க 12 மணிக்கா 1 மணிக்கு 7:15 ஒரு கால்ல மட்டும் ஒரு இந்த கால் பண்ண சவுண்ட் தான் நல்லா இருக்கும் என்ன சவுட்டா பாத்தாரு அவுட்டா அவுட்டா அவுட்
அவங்களே விக்கெட் வேணான்றாங்க, விக்கெட் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கீங்க. அவங்க எப்ப நான் வேணாம் அப்பதான் சொன்னாங்க விக்கெட்லாம் வேணாம், கண்டெயின் மட்டும் பண்ணிட்டு வான்னாங்க. ஆனா ராகவுக்கு அப்புறம் நீங்க அப்படியே அப்படியே முடிச்சுட்டு வந்துடுவோம். கண்ணாடி அழகா போட்டிருக்காங்க. யார் தானே இப்படியே பிடிச்சிருக்கு. 25 ஓவர் ஓடினாரு. குட் ரைட் சத்யா. ஒரு கீழே ஆடி இருக்கலாம். Today, I was not going to be a goal. நோட் பண்ணி தீவா Goal. அது ஏதோ தப்பு நடந்துச்சு. தப்பு அதான் அது ஏதோ வந்து கால்குலேஷன் சைஸ். பால் வந்து சரி பண்ணி வெளியே போகணும். அப்பீல் பண்ணலாம் விடாதடா. ஒரு பேர்ல 1 2 3 4 5 6 பண்ணாதீங்க. 6 பேர் இது பக்கத்துல. ஆமா, ஆக்சுவலா உனக்கு ஒரு 2-3 லூப் பால் வந்து எக்ஸைட். ஆக்சுவலா வெளியிலே ஆள் இல்ல. ஆக்சுவலா அடிக்க தான் பார்த்தேன். இல்ல மைண்ட் செட் வந்துட்டாங்க. அடிக்க வேணான்ட்டாங்க. அதுதான் ஒரு 2-3 பால் அந்த மாதிரி ஆடின அப்புறம் தான் கொஞ்சம் அடிக்க வேண்டிய பால் லெஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நான் இங்கேன்னு சொல்றேன். ஐயோ அடிச்சிருந்தானா போயிருக்குமே. எங்க இருக்கு கில்லராடா கில்லர் ஏய் பேக்ல வைக்கலடா. பேக்ல எதுவும் வைக்கல. என்ன கேட்டான் இது கொடுங்க. டேய் என் பேக்ல எதுவும் வைக்கல உன் ஃபோன் எதுவும். இல்ல என் ஃபோன் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு ஆமா 60 FPS பாய். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கஷ்டம் இருந்துச்சு மிடில் தான் படித்தேன் பால் சுத்தமா பேசுறீங்க. கச்சாடுறேன்னு சொல்லிட்டு பாயிண்ட்டுக்கு ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு இருப்பேன் சரியா ஓடலாம். நைஸ். பி இருந்தானா ஓடிடுவான். 9-1. ஓ ரைட்ல.
யூஸ் பண்ணல. மூவ். நைஸ்டா அபி. பாபர் சாமா அவ்வளவுதான். ஸ்டாட்ஸ் பாருடா ஸ்டார்ட் பாருங்க. ஓவரா இருக்குன்னா ஸ்டார்ட் போடுறேன். ஜெட்டிங் பிக் கவர் அட்லீஸ்ட் நான் கூட பயங்கரமா அடிக்கிற மாதிரி இருக்காரு. ஸ்டார்ட் பாருங்க. ஓய்யோ எடுத்து போ. லாஸ்ட் பாலாண்டா டேய். காதுலே வாங்கலையா? போனா அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடுறது. எஸ். ஃபுல்லா மிடில் பெக்கர் லாங் ஆஃப். பிளேயர் நவீன். டபுள் மேக் இட் டபுள். அவர் அங்க தான் அடிப்பாரு. மிட் விக்கெட் தான் ஆடுவாரு. மிடில் விக்கெட் லாங் ஆஃப். ஸ்டாக் ஆயிருந்தா உங்களோட ஏரி வந்து தான் அடிக்க மாட்டேன். இல்ல அவர் இல்ல ஓபனர் தான். ஃபர்ஸ்ட் விக்கெட் போல். அவுட்டா? ஓ இராமே நடிக்கடி துரந்த மாதிரியே வேலை செய்யறடா. சோகமா அது பண்ணிச்சு. வேணுமா? லவ்ல வாங்குறவங்க அது சொல்லுங்க. நல்ல ஷாட் அடி. அவன் நல்ல கேட்ச் பிடிச்சான். ஆனால் நோபல் போட்டு கொஞ்சம் சிறப்பில் ஆப்போனன்ட் ஸ்கோர் கார்டில் பாருங்க 0-1 0-1 அது கீழே பாருங்க போல் ஸ்ரீராம் சீன் இருக்கும். போல் நக்லேஸ் அவ்வளோதான் நம்ம டீம் தான். எவ்வளோ ஒரு 20 runs கொடுத்துருக்கானா? 20 runs கொடுத்துருக்கானா? 2 overs தானே போடுங்க. இருக்கும். எக்ஸஸ்ல போச்சுல்ல, அது மட்டும் தான் இருக்கு. வேற எங்கேயும் இல்லை. 15 16 எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 12 runs ஆனா 14 2 overs 12 runs for 2 wickets. 2 நோ பால் போட்டிருக்கேன். அதனால அந்த 2 விக்கெட் கழிச்சிரு. ஏன் அதனால ரன்ஸ் கம்மி பண்ணிடு. அதனால 2 விக்கெட் கழிச்சிரு. ஏன் கழிக்கணும்? ஆஹானா நோ பால் போட்டேன்னா ஒரு நோ பாலுக்கு ஒரு விக்கெட் வந்து இது பவுலர்லாம் நோ பாலே போடக்கூடாது. பவுலில் நீ ஓவர் ஸ்டெப் பண்ணா கூட ஓகே, ஒரு நியாயம் இருக்கு. பிச்சுக்கு வெளில போடுற ஆக்சுவலா உள்ள நீங்க போட்டா அவங்களால அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நீங்க போடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே அவுட் ஆஃப் இல்ல அவன் ட்ரை பண்ணனுட்டு தான் வேற ட்ரை பண்ணான். இல்ல ஒன்னு வந்து கொஞ்சம் ஸ்லோவர் பால் போடலாம். ஆமாமா அது தெரியும். இன்னொன்னு வந்துட்டு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அது நோ பாலே இல்லடா, மேட்ல எட்ஜ்ல போட்டு தான் போச்சு. அவங்க கொடுக்கல. மேட் எட்ஜ்ல பட்டு 45 டிகிரில அப்படி கட் ஆகுதுனா இல்ல ஜி அது வெளியில குத்தி கட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி கட் ஆகும்? செகண்ட் வந்து கட்டார் போடுறா பார்த்தா நீங்க வந்து பால் ஒரு பால் நோ பால் வந்து நீங்க ரிலீஸே பண்ணல. பால் பால்ல ஆக்சுவலி பால் கிஸ்ல விழுந்துருச்சு பால். கேடா கட்டார் போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல எவ்வளவு விக்கெட் எடுத்தோம் நம்ம? பாத்து சொல்லுங்க. அரௌண்ட் ஒரு 3 விக்கெட் இங்க நினைக்கிறேன். 2 விக்கெட்ஸ் எடுத்தோம். நான் கட்டார் வந்து இப்படி 2 விக்கெட்ஸும் கீ போலர் தான் எடுத்துட்டான். அவன் நீங்க கலெக்ட் ஓகே. அப்புறம் நான் வேற எதுவுமே புதுசா ட்ரை பண்ணல. ஓகே அதோட நின்னுச்சு. குரூப் சாட் நெக்ஸ்ட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏன்டா பவுலிங் போடல? மத்தவங்க கார்ட்போர்ட்ல கொடுக்கணுமா? இல்ல மத்த மாதிரி பவர் பிளே முடிச்சுட்டு போட்டுருக்கலாம்ல. பாப்பில் முடிச்சு தான் போட்டாங்க. பவர் பிளேலையும் போடல. யாரு? நீனு பாப்பில் தான் நான் போட்டேன். 2 ஓவர் தானே போட்டேன். 2 ஓவர் போதும். நான் இம்பாக்ட் எடுத்தேன். ஓ ஒரு ஓவரே போதும். அவன் எடுத்து 2வது கொடுத்தேன். ஸ்டாட்ஸுக்கு இம்பாக்ட் எடுத்தேன். ஒன் பால் ஆளோட வரல. சைடுக்கு தான் வரணும். ஓகே. யாரோ சொன்னாங்க விக்கெட் எடுக்காதீங்க, கண்டினியூ பண்ணிட்டு போங்க.
ஆனால் அப்போ தான் விக்கெட் பண்ணிட்டு வந்தோம். அந்த பேட்டில் ஆட போறீங்க? நான் பார்க்குறேன், நல்லா இருக்கும். பார்க்குறேன் மாவு பேட் பண்ணுறது பின்னாடி. இல்லை ஓகே ஓகே பின்னாடி அப்படி எவ்வளோ ஆச்சுன்னா ஆனா ம் நீங்கள் வந்துட்டு எல்லா பாலும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. நம்ம இன்னும் அடிக்கணுமா? ஓ அவ்வளோ இல்லையா? ஆச்சே இல்லையா நம்மளுக்கு? எந்த எடுத்துக்கோங்க ஒன்றும் இல்லையே. ஓ எவ்வளோ ஆச்சுன்னு என்ன ஆச்சுரா பேட்டு எனக்கு நீங்க அப்படியே வந்தது? கேட்டுச்சு 9K. இதுவோ 7 years மாதிரி இருக்கும். நம்ம ஹிட்டிங் ஆஸ்ல தானே இருக்கு. கேட்ச். அபி அது வேணாம் அபி. என்ன பார்த்து கத்துக்கோ. அவர் சொல்லி கட்டல போல. என்ன தான் ஒரு உட்காந்து டபுள் 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 டபுள். இல்ல இல்ல ஸ்டே ஸ்டே ஸ்டே. அவன் ஓட மாட்டான். ஏய் ஓடவே இல்லை நீங்க ரெண்டு பேரும். நல்லா ஆடுறீங்க நீங்க ரெண்டு பேருமே. நீ முதல்ல அவன் கூப்பிட்டப்ப நீ இப்படியே நின்னுட்டு இருந்த. நீ சிங்கிள் ஓடுறா. சிங்கிள் ஆடுறதுக்குலாம் நீ போவே இல்லை. ஈஸி டபுள் வந்துட்டு ரன் அவுட் ஸ்கேர் பண்ணி அது ஓவர் 3 கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அது அவுட் தானே? நீங்க எப்படி பார்த்தப்ப என்ன பாத்தீங்க? அவன் அடிக்கும்போது அடிக்கிறது பார்த்துட்டு தான் த்ரோ. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை. த்ரோ சர்றன்னு வந்துட்டான். பேட்டிங் தான் பிரச்சனை இல்லை. பேட்டிங் தான் பிரச்சனை. இல்ல அன்னைக்கு யாருன்னு அன்னைக்கு உங்க இவரு என்ன பாரு சிம்பிள் ரூல்டா. ஒரு டாப் 4 வந்து ஒரு 100 அடிக்கணும். அவ்வளவுதான். அடிக்கல. ஷாட்ரா நவீனே. ஓடலாம் ஓடலாம் போல ஓடலாம். அபி ஓட அபி போல அபி. Batting also depends on pitch conditions. நைஸ் ஷாட் நைஸ் ஷாட். Bowling ரொட்டேட் கீப் ரொட்டேட்டிங் கீப் ரொட்டேட்டிங். அப்பனா பார்த்தா 50 70 50 70 கிட்ட வருது. அவுட் ஆயிட்டு அந்த பவுலிங் பிச்சு பார்த்தா ஆடணும். எவ்வளவு 50 49 50 69 எந்த மேட்ச் நம்ம ஆடல சொல்லு. இல்ல 49 60. எந்த மேட்ச் நம்ம பேட்டிங் ஒழுங்கா ஆடல. இத்தனை ரீசன்ட் மேட்சஸ்லாம் பேட்டிங் தான் பிளேட் பிளேட் வெல் பிளேட் வெல் பிளேட். நான் என் போன் நான் ஸ்டார்ட் போன மேட்ச் வேற எதுக்குள்ள இருக்கும் பேட்டிங் போன மேட்ச் வின் பண்ணோம்டா. வின் பண்ணோம். எல்லா பண்டிகையில மறந்துட்டியா? பேட்டிங் நீ தான ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆன. அதுக்கப்புறம் 100 அதுக்கப்புறம் விக்கெட்டே போல. ஃபர்ஸ்ட் 4 பேர் லாஸ்டா ஒரு விக்கெட் வந்து டாப் 3 அடிச்சாங்க. 3-1. அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்துட்டு அந்த நான் வரல. ஆமா நீ அடிச்சது. ஃபர்ஸ்ட் டாப் 3 இல்லைனா டாப் 4 இது வச்சாங்க அந்த மேட்ச். கொஞ்சம் தான் வச்சாங்க. ஓகே 50 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கீங்க. எல்லாம் 60 அடிச்சிருக்கீங்க. லாஸ்ட் அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்துட்டு ஐ திங்க் வி லாஸ்ட் எம்பி. இந்த முதல் எம்பி இல்லைன்னா ஆமா அந்த மேட்ச் முன்னாடியே ஒரு மேட்ச் அந்த மேட்ச் பேட்டிங்னால தோத்தன்னு சொன்னா இல்ல இல்ல அதுக்கு மேல எம்டில அடிக்க முடியாது. இல்ல இல்ல அது பியூர் அண்ட் பியூர் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங். நீங்க இருந்தீங்க. நோ பால். கத்தாதீங்க இல்ல அந்த அது அதுல என்னன்னா அது கொடுமை என்னன்னா அந்த பேட்ஸ்மேன் ஒரே மாதிரி தான் அடிட்டு இருந்தாரு அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லா. அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த பேட்ஸ்மேன் அவருக்கு அதே பால் தான் போட்டுட்டு இருந்தோம். அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் மட்டுமே ஏதோ 90 அடிச்சாரு. அவர் மட்டும் இல்லடா. அவர் 90 அடிச்சு 100 அடிச்சாரு. நம்ம டீம் வந்து 50 அடிச்சோம். எக்ஸ்ட்ரா ஆமா மொத்தமா வந்துட்டு அவங்க எம்டில 160 தான் அடிச்சிருக்காங்க.
220 இல்ல நம்ம அது 220 213. 213 ஆனா அவங்க அடிச்சது வந்து 160 தான். அந்த டீமா அந்த டீம் அடிச்சது 160 தான் சேஸ்ல. இது எல்லாம் நம்ம ஆமா. இப்போ வேற இஸ் பேட்டிங் ப்ராப்ளம். சரி ரெண்டுமே இம்ப்ரூவ் பண்ணி நான் பேச்சுக்கே வரல. ஏன்னா அந்த எம்டி மேட்ச்லலாம் நமக்கு ஒரே ஒரு விக்கெட் தானே போச்சு. 1-1 வரைக்கும் தான் பேட்டிங்கே ஆடணும். ஸோ வந்துட்டு அவுட் ஆஃப் தி லாஸ்ட் 3 மேட்சஸ் 2 மேட்ச்ல எனக்கு ஒன்றும் எனக்கு வந்து ட்ராப் ஒரு அது பால் கீழே வரும்னு பார்த்தா அவருக்கு இருக்காரு. அவருக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு பேட்டிங்ல வந்து ஒரு நல்ல தண்ணி வேணும்னு கேட்டாரு. அபினவ் எடுத்துக்கோ. அபிக்கு வேணுமா? எல்லாம் அன்னைக்கெல்லாம் மொக்க போடுறாங்க. 95 for 1 பட் இட் வாஸ் வெரி ராகவ் நின்னு அடிக்காத ராகவ். பேட் இல்ல புவர் போடுங்க. சேலஞ்சிங்கா எதுவுமே போடல. ஸ்லோவா ஸ்டார்ட்டா போட்டானுங்க ப்ளஸ் அது பிட்ச் அது கிரவுண்ட்ல கொஞ்சம் நல்ல கிரவுண்ட் அது ஆமா எந்த லோ போட்டாலும் பேட்டிங் பண்ணியது. பேட் ஆமா இது வந்து அப்படி இல்லை இதுவும் கொஞ்சம் அடிச்ச நாட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பவுலிங் பண்ணிடும். 160 தான் ஆவரேஜ் போடுது. 47 பால் 67 யாரு 47 56 அடிக்கும். யாரு யாராவது நம்ம இதுல 56 ரெண்டு லீகல் பேட் தான்டா. நெக்ஸ்ட் யாரு? எனக்கு அடுத்து யார் பாட பண்றீங்களோ நினைக்கிறவனுங்க பாட யார் பாட பண்றீங்களோ பண்ணுங்க. அடுத்து ஓகே மதன் அதான் இருக்கான். ஹரி நீ பண்ணலையா? லெஃப்ட் ஹேண்ட் கார்டு நான் கட்டிட்டேன்டா. நான் பேட் பண்ணா எடுத்துக்கோ நீ பண்ணு. ஹரி பண்ணலாம். ஆமா அவங்க எவ்வளவு பவுண்டரிஸ் அடிச்சாங்க மொத்தமா எவ்வளோ போன்ஸா? அவங்க எவ்வளவு அடிச்சாங்க தண்ணி கேட்டே வந்துட்டியாமா. நைஸ் பேட். லெஃப்ட் ஹேண்ட் தான் வந்து பிரச்சனை. வந்து கேட்ச் நம்ம கொஞ்சம் ஒழுங்கா போறோம் மிட்டிகேட்ல கேட்ச் ஜம்ப் பண்ணி போட்டுருக்கோம். ஓ ஓகே ஓகே ஓகேடா ஸ்கின் இல்லையா? ஹலோ ஆமாண்ணா. நைஸ்டா ராகவ். சொல்லுங்க. அந்த பையன் அடிச்சிடுவான் போல உன்னைய. ராஜாவே அப்படிதான் இருப்பான். ஃபீல்டிங் வச்சா அவன் ஏன் வரல இன்னைக்கு? டக்கல் போனா பல்லாவரத்துல இருந்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு சொல்லுவேன். நைஸ் ஒன் டபுள். மேக் இட் டபுள். எல்லாமே கால்ல ஃபுட்பால் ஆடுறாங்கப்பா. என்ன அப்படியே நின்றுதா இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்றான். ஆ சொன்ன மாதிரியா? சொல்லுங்க. எனக்கு தெரியல. இருக்காதுன்னா பாத்துக்கலாம். அப்பா ஆர்டர் வாஸ் வில்லாட தானே ஆடிட்டு இருக்கு. ஸ்கோர் என்ன? எவ்வளோ எடுக்கணும்? 47. மொத்தமா முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் ஆடினாலே உள்ள போதும். ஆடுங்கண்ணா. விக்கெட் விட்டுறாது. நீங்களும் ஆகும் ஆடு. வில்லோடு கொலாப்ஸ்டா அப்படின்னு அவனா அடிச்சது கொலாப்ஸ் தானே. 59821 I am part of top order now. So 981 முடிச்சு நான் போறேன். அதான் தேர்ட் விக்கெட்ல இருந்து ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா bowling பண்ணோம். சிட்டி பேசுங்க. இல்ல this one was a bowling friendly wicket. அதனால வந்து நீங்க போய் அந்த டீமோட பழைய ஸ்கோர்ஸ்லாம் பாருங்க. எல்லாம் 8-9 ரன்ஸ் பெர் ஓவர் இருக்கும். நல்லா போட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி கண்ட்ரி இல்லை அடிக்கலான்னு பார்த்தேன். அங்கே ஃபுல்லாக ட்ராவலே ஆக மாட்டேங்குது.
எங்கேயுமே ட்ராவல் ஆகல. இல்லை இங்கே எங்கள் ஆஃபில் மட்டும் தான் ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஸ்கொயர் லெக்ல அடிக்க ட்ரை பண்ண பாருங்க. இல்ல ஸ்வீப் தானே நான் ட்ரை பண்ணேன். பாக்ஸ் பட் அவுட் சைடு இங்கே வந்து தானே ஃபீல்டிங் இருந்தேன். ஃபுல்லாக புல்லு இவ்வளோ தூரம் இவ்வளோ எதுக்கு இருக்கிறா, 38 இருக்கிறா. இங்கே ஆகும் லாங் வந்துட்டு லாங்காக நல்லா ஆகும், கண்ட்ரி ஆகாது. கண்ட்ரி நீ தூக்கி அடிச்சேன்னா வேணா கைக்கு வேணா ட்ராவல் ஆகும். யா பரவாயில்ல, தேர் ஆல்சோ பீட்டிங் அவர் எக்ஸ்ட்ரா. ஸ்கோர் தப்பாக போட்டாங்கன்னா 2 ரன் அடிச்சிருக்கானா? ரொம்ப நேரமாக இருந்தியாடா? ஆமா bro, எவ்வளோ ஸ்ட்ரைக் எவ்வளோ 5-6 போல 6 பால் 2 ரன் கரெக்டா? தண்ணி வாங்கினேன், க்ளவுஸ் வாங்கினேன். 20 minutes. ஓய்யோ எனக்கு தெரிஞ்சு ஹெல்மெட் வேணுமாண்ணா? கொடுத்த காசுக்கு அஸ்வின் மட்டும்தான் ஒழுங்கா அட்டு போயிருக்கான். தலை கவசம் வேணுமாண்ணா? ஈக்குவேட். Last 4 wickets we have scored 50 runs. இங்கே பாரு, நம்ம 34 for 1, 49 for 2. அடுத்து உடனே 51. அஸ்வின் 51 for 3, 60 for 4. அதான் இந்த பிச்சில் வந்து இந்த இதில் வந்து அடிக்க முடியாதுடா, ஒன்று தான் ஓட முடியும். ஆமா நம்ம கொஞ்சம் அவ்வளோ பண்ணல. ஓப்பனிங் பண்ணாங்க, ஓப்பனிங் வந்து நல்லா பெட்டர் பார்ட்னர் அப்படின்னு. ஆமாம், இன்னும் கூட வந்து பொட்டென்ஷியல் வந்து வாஸ் லோ. ஐ ஃபீல் ஓப்பனிங் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ண மாதிரி ஐ ஃபீல். வரலாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐயோ வெளில தூக்கிடுங்க. ஆர்டர் கொலாப்ஸ் 5 டாஸ் கொடுங்க. So we have only tailenders. ராகு இருக்கானா? ராகு எல்லாரும் தான் பரப்போம். இல்லடா இது எத்தனை விக்கெட் 7 டவுன். இப்போ இது பண்ணால் 8 டவுனு, அப்புறம் 9 டவுனு. 2 பேரும் பரப்போம். பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுருக்கீங்க. என் பேடா அதானே உன் பேடு கேட்டால் வந்துருச்சுடா. ஓ இது இல்ல இல்ல அவர் இப்போதான் போகுது அவன் பேட். எடுத்துக்கூடா என் பேடு. இதுதான்டா இது. ஷாமனா அப்படியே ஏபியோட தான். ஷாமனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் அவங்க விக்கெட் கீப்பிங். யாரோ மாத்திரை அந்த டீம் இது 7th மேட்ச். Actually, they have a better bowling than better bowling and better ஃபுல்லாக பேட்டிங் போரா இருக்கு. பால் தான் நல்லா தான் வருது. வெயிட் பிளே பண்ணிட்டேன். நெருங்கி வராமல் அடிச்சிருந்தா நானுமே ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிருக்கேன். நீ ஆடின பால் இது ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டு தான் வந்து நான் ஸ்ட்ரைட்டு தான் அடிக்க ட்ரை பண்ணேன். இல்லை அந்த ஷாட் நான் நிறைய வாட்டி அடிச்சு நானுமே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இல்லைம்மா, ஒரு நிமிஷம். அவங்க மொத்தம் எத்தனை ஃபோர் அடிச்சாங்க? இன்னும் 100 ஓவரில் அப்படின்னு 10 ஃபோர் கூட அவங்க 10 ஃபோர் கூட அடிக்கலாம். எனக்கு 5 ஃபோர் 6 ஃபோருக்குள்ளே தான் அடிச்சிருப்பாங்க.
இதையே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ணுறேன். கால்குலேட் பண்ணுறா 1 இல்லை டோட்டலாக அதில் போட்டிருப்பாங்கல்ல 4 அவங்க 8 4 நம்ம 5 4 இப்போதைக்கு. ஃபஸ்ட்டுலேயே 3 ஆயிடுச்சாங்க போனால். ஆமாம் ஓடலாம் அந்த பேட்டு தான் மோஸ்ட்லி லீஸ்ட் யூஸ்டு பேட். ஆனால் வந்து ஆத்திரே ஒரு ஓப்பனர் அதில் இல்லை, அது வந்து இவனோட எம்ஆர்எல் அமரேஸ்வரர் 7-7 சரியாயிடுச்சான். நீ வந்து இன்னொரு இந்த தேர்ட் மேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்ட. நீ ஒரு ரிவர்ஸ் ஸ்கூப் அடிச்சு அவுட் இருந்தா கூட நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். நீ கொஞ்சம் பால்ஸ் எம்ஆர்எஃப் வந்து தானே எம்ஆர்எஃப் வந்து அவ்வளோதான். இல்லை இதுவுமே பேட் நல்லா இருந்தது. தேர்ட் மேன் நான் பேக்வர்ட் பால் லாஸ்ட் ஒன்று மிஸ் ஆச்சு. நைஸ். ஓவர் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு. ஹெல்மெட் வேற போட்டிருக்கா. ஆனால் லாஸ்ட் பால் எனக்கு மேலே இவ்வளோ தூரத்துக்கு பவுன்ஸ் ஆகுது அந்த பால். உங்களுக்காச்சும் அவே பண்ண பாடினா இவனுக்கு ஃபுல் ஷாட் இன்டர் பாடி. அவர் பேட்டிங் லெஃப்ட் ஆடுறாரு, பவுலிங் ரைட் போறாரு. பென் ஸ்டோக்ஸ்டா. ஆடுறா டேய், சூப்பரா ஆடுறா ராக விட்டு டபுள் ஓடலாம் செம்மையா கிண்டுறான். அவர் பவுலர் தானடா. கொஞ்சம் ஓடி தானே எடுக்கணும் அந்த கிரவுண்ட்ல. ஆக்சுவலாக அவரோட லெஃப்ட் ஹேண்டர்ல அவரோட ஷாட் பார்க்கும்போது அம்பது தானே அவரோட ஃபீல் வந்து. டேய் ஆமா, friend. kind of. அஞ்சு இல்ல கைண்ட் ஆஃப். இல்ல இல்ல அவரோட பேட் ஸ்பீட்லாம் பார்க்கும்போது Bat speed, okay. இப்படிதான் கொண்டு வருவாரு. பேட் ஸ்விங். இல்ல, இல்ல, இல்ல. இங்க பாரு. இல்ல, ஆமாமா அவர் ஹாரிசாண்டல்லாம் ஓடுறாரு. அது ஒத்துக்க. அம்ஜத் எப்பவுமே ஒரே ஷாட் தான். இல்ல அம்ஜாதனா எப்படின்னா ஸ்ட்ரைட் ஆடுறனா கூட இப்படி ஆட மாட்டாரு. இப்படி தான் ஆடுவாரு. ஹாரிசாண்டல் பேட்ஸ்மேன் ஃபுல்லா. ஆல் ஷாட்ஸ் ஒன் ஷாட் மாதிரி ஷாட்ரா. ஐயோ காலு சம்மடி. ஓகேவா? சவுண்ட கேட்டாலே தெரியுது. இவன் தான். இல்லை வேணாண்டாங்க அவரு. அவன் ரசல். ரசல்ல ஆமா. போறானா பட்டா புரியும். ரசல் கொஞ்சம் புள்ள பார்ப்போம். ஒரு ஹாலோ வுட்ல அடிச்ச மாதிரி வெள்ளையா இருப்பாரு. ஏழு. யார் நெக்ஸ்ட்? மதனா. ஐயோ பேக் ஃபுட் வேணாம். இல்ல அது வந்து அது ஃபுல் ஆடுறது வந்து 16 7 ராகோ வந்து ஒரு 56. ஒரு 10 எக்ஸ்ட்ராஸ் நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா வந்து நீங்கள் அந்த 10 எக்ஸ்ட்ராஸ்க்கு என்னை கட் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் வந்து 50 வச்சுட்டு போயிருப்பாரு. நம்ம ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா ஏன்னா ஆடிக்கலாம். பவர் பிளேல 25 பால் 10 ரன் தானே. அங்க வந்துட்டு நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடிக்கலாம். பவர் பிளேஸ் ஃபார் டேக்கிங் விக்கெட்ஸ் நாட் ஃபார் கண்டெய்னிங். ஒன் ஆன் ஷாட்லாம் இல்லடா நம்ம கொடுத்த ரன் கொடுக்காம இருந்திருக்கோம். ரன் அடிச்சுட்டு இருந்து வந்துருக்கலாம். அவன் அக்ஷன் பேட்ல ஆமா. இல்ல ஹரிஷ் தான் ரவி தான். இந்த எக்ஸன் அந்த ரன் அது. ரெண்டு வர்றா. ஓ ஓகே ஆகும். டேய் நான் கடைசியா ஸ்கோர் கார்டு ஓபன் பண்ணப்ப 11 was 60 for 3. இப்போ 18 was 81 for 7. 7 was 21 for 2. 30 எக்ஸ்ட்ராஸ் தான் அவங்க. 4 நம்பர் விக்கெட்ஸ் 6 விக்கெட்ஸ். நம்ம கம்மி. நம்பர் 20 எவ்வளோ ரன்ஸ் நம்ம ரன் எடுக்கல. நான் வந்து 10 ரெண்டு லோ போட்டாங்க. ரெண்டு லோ போலும் வைட் எக்ஸ்ட்ரா. வைட் பவுண்டரி. லோ பால்ல பவுண்டரி போடலாம். ஆனா நம்ம இது Wide boundary வச்சிடலாம். வைட் பவுண்டரி போச்சு. பட் போத் விக்கெட்ஸ் வந்து ஈவன் வித்வுட் பவுண்டரி. ரன் பால் எடுக்கல ஒன்லி. ரன் பால் எடுக்க ரெண்டு ஓவர் ஒரு சிங்கிள் டபுள் ஸ்கோர்னு நீங்க சொல்றீங்க. குட் ரன் போறா. அந்த கிரவுண்ட்ல போறா. கேக்குறேன்.
தலையில கை வைக்கிறாங்க அதை கேட்குறேன். அடிச்சிருந்தா அவுட் ஆயிடும். இல்லை முன்னாடியே வாங்க, அவன் முன்னாடியே போயிட்டான். பால் பவுலர் கிட்ட இருக்கு. எப்படி நீங்க 4 ரன் நிக்கிறீங்க? ஏய் பின்னாடி தானே போச்சு பால். ஓய் நோ பால். அப்பர் கட் ஆடிட்டு இருக்கலாம் பாரு. ஃப்ரீட் ராகவ். கமான் ராவ். இந்த ஒரு நோ பால் போட கூட ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குடா. பால் சீனா பேட்ஸ்மேன் அடிபட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஓரமா போட்டேன். ஓகே தேர் வாஸ் ஹியூமன் ஃபேக்கர்ஸ். ஷாட் பால் இங்கே தான் இருக்கு. அவன் முன்னாடியே பேட் அடிச்சிட்டான். பரவாயில்ல 2 runs. 2 runs சொல்றான் பாருங்க. we have to keep the vibes up even though it is a devastating loss. Shot boy. ஷாட் ரா பாய். ஷாட் அடே. That's a 12. மாத்திரையா பாட்டு தான் இங்க. குட் ஷாட் ரா. குட் ஷாட் அரே. அவன் பேட்டை பார்க்கறான். இது வந்து நம்மள இத அடிச்சோம். ஓரத்துல ஏற்கனவே ஒரு லைன் விட்டு இருந்தது. அவன் கேட்டான் தம்பி எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எவ்வளோடா அவன் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே டேய் கிட்ட தெரியாதான்னு கேட்டான். அவன் வந்து இன்ஸ்டால் பண்றான் எங்கேயோ வெளியூர்ல. when we have அவன் wickets. வந்துட்டான் தான் நினைக்கிறேன் சார். அவன் வந்து கேட்டா ஏன்டா வரல அப்படின்னா இல்லடா நான் வந்து போய் அப்ஸ்கில் பண்ணிட்டு வரேன். இத்தனை மேட்ச் ஆடி அவங்க எவ்வளவு extra set பண்ணி டபுள் டிஜிட் தாண்டல. 30 எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. அவன் ஒண்ணு என்ன பண்ணுவான் 17 போட்டுருக்கான். வெல் லெஃப்ட் பண்றான். ரொம்ப வெளில பால டெட் ஆக்கிடுவான். 8 runs ஷாட் இருக்காங்க. விக்கெட்டே தாண்டாது. இது போகாது. அதான் உண்மை. பயங்கர டிஃபென்சிவா இருக்கு. அதனாலயே என்னமோ அவன் பேட் வந்து ஆமா அவன் அடிச்சே ஆட மாட்டான். அவன் பேட்ல ஒரு தடவை நியூ பால் ஆச்சுல. அப்புறம் அவன் பேட்டை நெச்சுக்கே கொடுத்தாரு. அப்படியே நியூ பால் எடுத்தான். அப்படியே நீ நியூ பால் வாங்கினா பேட் ஆஸ்திரேலியன் பிளப் வச்சிருக்கியாரா? அஸ்வின் பிலிப்ஸா சொன்னா இப்போ அஸ்வின் பிலிப்ஸ் நான் வெளியே எடுப்பேன். ஐ கேன் டூ இட் வித் நெக்ஸ்ட் வீக். அது நின்று எடுக்கணும். என்னன்னு எடுங்க. நீங்க பண்ணி காமிச்சா நான் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு. கமான் ஹரி பேட் நல்லா இருக்கு பாரு. ஓடலாம் டபுள் பாலுக்கு 2 ரன் தான் பாரு. நைஸ் ஒன் ஹரி. இந்த பால் எடுத்துட்டான், மத்த பால் தெரியல. Played, well played. Try to push. சரி என்னடா என்னன்னு சொல்றீங்க? Played ready, boy. Played ra boy. Over throw par. பேட்ல அடிச்சு. டேய் பேட் ஓட பாங்க. டேய் அவன் பேட் எடுக்க வந்தான்டா. ஃபீல்டர்
பால் எடுக்கிறதுக்கு தான் பேட் எடுத்தேன்னு. யார் ராகவா? மிச்சல் ஸ்டார்க்டா. பவுலிங் பேட்டிங் மிச்சல் ஸ்டார்க். அப்பா ஏற்கனவே இப்போ கேலிக்ஸா ப்ரமோட் ஆக போகிறேன். மிச்சல் ஸ்டார்க் இது குட் பேட்ஸ்மேன்டா. கேலிக்ஸ் அதோட நல்ல பேட்ஸ்மேன். சரி ப்ரமோஷன். ஷார்ட். டபுள் 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 டபுள். நாட் பேட். அதுதான் சொல்லாம அதை நீ சொல்லி. அவர் அவன் சிங்க பாருங்க. உங்க சிங்க உங்களால பார்க்க முடியாது. வீடியோவில் வேணால் பார்க்கலாம். பேட் இங்கேருந்து வருது, ஆனால் பவரே இருக்க மாட்டேங்குது. ஆமாண்ணா. ஏய் சூப்பரா பிளேஸ்மெண்ட். பேட்ல பட்டா போச்சு. ஆமா பேட்ல பண்ணா க்ளவுல அடிச்சு சப்புன்னு கேட்டுச்சு சவுண்ட். பேட்ல பண்ணா ராகுல் ரன் எடுக்க மாட்டான். இட்ஸ் சேம் சேம் க்ளீன் ரன்ஸ். ஷாட் பாய் ஷாட்ரா பாய். ஓடலாம் 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 பா, ஓடலாம் பா. பட்டானா எங்க அவன் ஓடுறான்? ஹரிஷ் அங்க பாரு. போட்டான் பாரு. ஏய் இந்த ஷாட் தான் ட்ரை பண்ணடா. டீம் 100. ஏய் அவன் எப்படி ஆடுறா, நீ எப்படி ஆடுற? வீடியோ இல்லடா, குட் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். வாட் ஐ வாண்டட் டு ப்ளே வாட் ஐ பிளேட் அப்படின்னு சரி போட்டு பண்ணலாம். அவன் மட்டும் சாப்பிட்டான். ஐயோ நாட் அவுட். பரவாயில்ல, பக்கத்தில் இருந்தால் பக்கத்தில் இருந்தாலும் முடியாது. எவ்வளோ ஓவர்ஸ் இருக்கு? 2 ஆகுது. அவ்வளோதான் இருக்கா? 23 இல்லையே. 7 and 5 4 ஓவர்ஸ் மெயின்னு சொன்னாங்க. 13 balls 36. கெட்டபிள் தான். முன்னாடி கொஞ்சம் அடிச்சிருந்தா கெட்டபிள். நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அப்படியே ஃபோன் நம்பர் மாதிரியே இருக்கு பாருங்களேன். என்ன நம்பர்? 598290 598290. மொத்தம் நம்ம டீமோடது ஸ்கோரு. மிடில் ஆட்டம். இந்த பால்ஸ் அளவாக நம்ம அடிச்சிருந்தா பரவாயில்ல. 126. எக்ஸ்ட்ரா நான் தான் உள்ளே போயிட்டு வந்துட்டேனே. ரன் டபுள் டிஜிட், பால் ட்ரிபிள் டிஜிட் இருக்கு. மைல்ஸ் அப்பார்ட் கேப் பரவாயில்ல. பொறுமையாக ஆடுவாங்க. டபுள் 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 ஓட ஓடலாம் ஓடலாம். இந்த பாக்குறோம் இந்த அவுட்டு தான் வரான் அவன். அவனுக்கே தெரியும், ஆனா கேட்கறான் அவன். இங்க கேட்டா ஏய் க்ளீன் அவுட்ரா, அதனால யாரும் எதுவும் சொல்ல. நீயா புரிஞ்சுக்கணும். நீயா வரணும், திருப்பிலாம் கேட்க கூடாது. நம்ம எவ்வளோ? டீம்லயே 17. 2 பேர் தான் நான் வந்து சொல்லிட்டேன். அதான் plus சொல்லலாம். 18 to 19. ஆக்சுவலா இவன் தான் ஸ்டார்டிங் ஸ்ட்ரீக்கர் ஓடணும்.
ஸ்டூபிட் அவுட். நைஸ் ஒன். இப்போ கோயம்பேடு கிளம்புனா தான் போக முடியும். 2-2 ஓடலாம்டா டேய். வேணாம் டேய் வேணாம் இதுக்கு மதன் அப்புறம் வேணாம்டா டேய். ஏன்டா என்ன டேய், டேய். அடிக்கிறீங்க? நீயும் ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி அப்படியே கிட்ட கேட்டுக்கோடா. நான் உங்க பேட்டு ஏய் அவர் இங்க பாரு ரன்னு கூப்பிடுவாரு போயிடாத. ப்ரோ நீங்க ஓடுவீங்க நீ ஓடுவ. இல்ல இவன் ஓடிடுவான். மதன் ஓடுறது கஷ்டம். அவன் யோசிக்க. இல்ல அவன் நான் என்ன சொல்றேன் பால் எடுத்துட்டாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்கு ஒண்ணு அவனாவது வேணான்னு சொல்லலாம்ல மதனை. மதர் வந்து கொஞ்சம் வாரி வர டைப். வேணாம்னு சொல்ல மனசு வராது. இந்த இடத்துலயாடா டேய். பணத்துல ஏதாவது சொன்னா பரவாயில்ல அப்படின்னா நான் கொஞ்சம் கேட்பேன். சாவோ கேட்ட மாதிரி ஒரு கேம் போட்டு போக வேண்டியதுதான். சொல்லிருக்கீங்கல்ல. பாலை பார்க்கல சரி கூப்பிட்டாங்க. சரி வந்துட்டு போவோம். இல்லையா கூப்பிட்டாங்க உன்ன. நான் பாலை பார்க்கவே இல்லை. பார்த்தா அவங்க கைக்கு போயிடுச்சு பால். ஏன்னா தூரமா போயிருக்கும் போல அதனால தான் கூப்பிடுறாங்க. தூரமா தான் போச்சு. திரும்ப கிளாரா கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய கண்டென்ட் பேட்டிங் நல்லா இருக்கு பவுலிங் இல்லையா? ஓகே அவங்க நல்லா ஆடுறாங்க. டேய் அதுக்காக இப்படி ஆனாலும் ஓகே நல்ல கால் தான். ஓடிட்டான். டேய் டேய் இல்ல இல்ல அவன் ஓடி வந்து ஓவர் தோணானா இன்னும் கிளம்பல. ரேட்ரா 2-2 டேய் ஓடலாம்டா ஈஸியா ஓடலாம். 10ல இருந்து ஒரு 15 நம்ம இந்த ரோல்டு ப்ராப்பரா இதுவே பண்ணுறோம். நிறைய டூஸ் ஓடுங்க. நீ பண்ணது கை வேற என்ன பண்ணுவேன் கை வேற கேட்டுருங்க. கிளியரா கன்ஃபார்மா இது யாருமே வர மாட்டீங்க. கிளியரா உள்ளார போக முடியும். நீ வந்தனால எங்களுக்கு தெரியும் விக்கெட்னு. எனக்கே இல்ல நான் ஒரு ப்ரீ ஸ்கூல்ல நான் யோசிச்சுட்டு இருந்தோம். நோ போட ரன் அவுட் இருக்குதுல. எஸ் ப்ரீ ஸ்கூல்ல வரணும்னு தெரியும். அதி ஷார் ஐயோ ஐயோ டபுள் இல்ல வித்தல் புரிஞ்சுக்கிட்டான். ஓத்ரோ நோ வேணாம். கை நிறுத்திட்டான் அவன் முன்னாடியே. பண்ணதெல்லாம் போதும். நான் அடிக்கிறேன். 5 balls 31. இவன் நிக்கிறான் ஃபர்ஸ்ட் பாலே வந்துருவானே. இல்ல 5 balls 31 பாசிபிள் நீ தான். பேக் பண்ணதுதான் முடியும். 9 balls. 2 சிக்ஸர் வா பாத்துக்கலாம். சாரி 5 தான். டேய் டேய் நான் ஃபுல் டாஸ் பண்ணேன். நல்லா பாக்குறா டேய். ஐயால பாட அவன் மாட்டிட்டு போயிருக்கான். ஷாட்ரா டேய். இல்ல இல்ல நான் உங்களோட தான் இருக்குது. எங்க இங்க இருக்கா? அவுட் பண்ணாம அதான் ஜாலியாக தான் கை கொடுத்துட்டு போனோம். மேட்ச் பேட்டிங் பிரேக் பண்ணடா.
அவன் நேற்று முடியல சொல்ல வேண்டியதுதானே அவன் செருப்பு வந்துட்டு சொன்னான் நேற்று போக என்கிட்ட பரவாயில்ல நோ பால் ஃப்ரீ ட்ரா வாடா வாடா இதுதானே ஃப்ரீ பால் ஓ இதுதான் ஃப்ரீ பால் ஓகே ஒன் டைம் மேன் கை வலிடா போனா போய் டக்குன்னு ஒரு வைடு போடு ஓடு 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 அது ஒண்ணு அப்படி உட்காந்து யாருக்கு அது பார்த்தது ஆடு கூட அது அங்க இருக்கு பேட் போச்சு பேட் போச்சா ஏதோ கனவு பாதி பேட் சைடுல போயிடுச்சு போறா டேய் போறா அண்ணா பேட் சைடுல போனதுக்கு ஒரு ரன் கொடுங்க ஏய் பாதி பேட் அடிச்சதுக்கு அது 8 ரன் ஆமா ஆக்சுவலி அவன் அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடும் இன்னிங்ஸே லாஸ்ட் பாலா இதுக்கப்புறம் மேட்ச் லாஸ்ட் பால் ஓபனிங்யா கூட நானே வச்சுக்கேன் 9:50 இன்ஸ்டால் நேற்று ஃபோன் பண்ணாதா ஏய் பிக்கப் பண்ணிக்கிறேன் படம் தெரியல நான் உனக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன் ஷார்ட் 3 ஓடலாம் அப்போ நல்லா இருந்தது நான் ஃபர்ஸ்ட்ல மெசேஜ் பண்ணல சரி ஒரு பிரியாணி ஒன்று சாப்பிடலாம் டெம்பரேச்சர் ஏற்று அது நல்ல பேட் அடிச்சிருப்பான் இல்லையே அப்படி யாரும் தெரியலையே அப்புறம் வேறு கல்யாணம் வரமாட்டேன் அது வேறு விஷயம் நீங்கள் எல்லா வீட்லையும் அம்மா சிக்கன் ஆத்தினா கூட எங்கேயுமே வர மாட்டாங்க படத்துக்கு கூட வந்து எங்கேயும் பார்க்க முடியாது மாயாஜால பார்த்து